ஓகே, ஸோ இப்போ சிஎஸ்கே உடைய ஃபைனல் இது என்ன அப்படின்னா போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா இதுக்கப்புறம் அடுத்த மேட்சை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. அடுத்த மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச் ஜிடி கூட அப்படி இப்படின்னு. ஆனால் ஜிடிக்கு வந்து அந்த இடத்த தக்க வைக்கிறதுக்கு அவங்க போராடி அவங்க எப்படியாவது ஜெயிக்கிறது தான் ட்ரை பண்ணுவாங்க. அவங்க போலிங்கும் செம்ம வெயிட்டு. ஸோ அடுத்த சீசனை பற்றி கொஞ்சம் பேசி முடிச்சிடலாம். இந்த சீசன் 13 மேட்ச் விளையாடி என்ன தப்பு பண்ணியிருக்காங்க மக்கள்கிட்ட நம்ம கேட்டிருந்தோம். உடனே சேஞ்ச் பண்ண வேண்டியது அல்லது உடனே எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு 3 விஷயத்த முன்னாடியில் வச்சோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த சீசனில் சிஎஸ்கே செய்ய வேண்டியது கேப்டன் மாற்றமா, சரியான அணி தேர்வா, கோச் மாற்றமா, 3ம் அவசரமா அப்படின்னு கேட்டா 3ம் அவசரம்னு 27% பேர் ஆமான்னு சொல்லியிருக்காங்க. அதை விட ரொம்ப 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 முக்கியம் 43% கேப்டன் சேஞ்சஸ்ல இருக்கிறாங்க. ஸோ கோச் கூட பெரிய லெவலில் அவங்கள பாதிக்கல. அணி தேர்வும் கேப்டன் மாற்றம் தான் ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு சிஎஸ்கே உடைய இந்த தோல்விக்கு காரணமா பார்க்கிறோம். ஸோ அகிலன், இது சிஎஸ்கே செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த 2 தானா, இன்னும் வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்ல, இந்த 13 மேட்சும் டோட்டலா உட்காந்து பார்த்ததுல நிறைய நம்ம வந்து அனலைஸ் பண்ணி வந்ததுல ஒரு 10 பாயிண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த 10 பாயிண்ட் கரெக்டா சிஎஸ்கே பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் டீம் அதாவது 2027ல நம்ம தான் கப்பு, சென்னை தான் கப்பு. அந்த அளவுக்கு ஒரு பியூர் அனாலிசிஸ் ஒன்று பண்ணியிருக்கோம். கேப்டன் மாற்றமா இருக்கட்டும், இல்லை சரியான அணி தேர்வா இருக்கட்டும், இதை தவிர்த்து 2 பாயிண்ட் தவிர்த்து ஒரு 10 பாயிண்ட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த 10 பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபிட்னஸா இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு வந்து ஓல்டு டீம் டேடிஸ் ஆர்மினாங்க, இப்போ வந்து எல்லாமே பிரின்சஸ் ஆர்மினாங்க. ஆனா முக்கியமா பார்க்க வேண்டியது ஃபிட்னஸ் பிளஸ் இன்டென்ட். அதாவது வயசு, பேரு, அவங்க இந்த டீம்ல அப்படி ஆடி இருக்காங்க, அந்த டீம்ல அப்படி ஆடி இருக்காங்க, அதெல்லாம் வேண்டாம். கரெக்டா ஃபார்ம்ல இருக்காங்களா, இந்த இப்போ கடைசியா ஆனா 6 மாசத்துல எந்தெந்த லீக்ல அது டெஸ்டா இருக்கட்டும், T20 இருக்கட்டும், ஒன் டேவா இருக்கட்டும், எந்த டீமா இருக்கட்டும், எந்த பேட்ஸ்மேன், எந்த பவுலர், எந்த ஆல்ரவுண்டர் கரெக்டா இருக்காங்க, ஃபிட்னஸா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் முதல் பாயிண்ட் அதுதான். 2வது பாயிண்ட் புதிய கேப்டனா நியமிக்கணும்ன்றது கண்டிப்பா. ஏன்னா அது சஞ்சு சாம்சன் தான் கேப்டனா நியமிக்க போறாங்க. அதே மாதிரி சிவம் தூபவே அணியிலிருந்து நீக்க போறாங்கன்னா தகவல் வந்திருக்கு. கண்டிப்பா சஞ்சு சாம்சன் கேப்டன் ஆனார்னா அந்த கேப்டன்ஷிப் வந்து ஒரு லாங் டேவா இருக்கணும். ஏன்னா டோனி வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அவர் தான் இருந்தாரு. 2-3 டைம் நம்ம தோத்து இருந்தா கூட அவரை மாற்றவும் முடியாது. 2வது அவருக்கு அது ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த சீசன்ல அந்த கேப்டன்ஷிப்பை நல்லா பில்ட் பண்ணி வெற்றி பாதை கொண்டு போனார். அதே மாதிரி தான் இப்போவும் நெக்ஸ்ட் இதுல வந்து கேப்டனை மாத்தினா அவருக்கு ஒரு லாங் டைம் கொடுக்கணும். அடுத்தது நம்ம பேட்டிங்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். லிவி கூட சொல்லியிருந்தாரு, அந்த ஸ்டார்டிங்ல இருந்து யாராவது ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா கூட ஒருத்தர் சப்போர்ட் பண்ணா போதும், 2 பேர் அடிக்கணும்ன்றது தேவையே இல்லை. அப்படிப்பட்ட ஸ்கோர் ஒன்றும் நமக்கு வேணாம். ஆனா ஒருத்தர் நல்லா அடிக்கும் போது கூட இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா ஸ்கோர் ஏறிட்டே இருக்கும். அந்த ஸ்ட்ரைக் ரொட்டேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஸ்டார்டிங் இருந்தாலும் மிடில் ஆர்டர்ல ரொம்ப ரொம்ப தோல்வியான ஒரு இதுல தான் இருக்கிறோம். அந்த இடத்துல அதாவது 4, 5, 6, 7ல நல்ல ஸ்ட்ரைக்கர் பொறுமையா ஆடி, நம்ம ரவீந்திர ஜடேஜா இருந்தார் ஆனா அவரை மிஸ் பண்ணிட்டோம். அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வேணும். அதே மாதிரி ஸ்பின் பவுலிங்கை அட்டாக் பண்ணணும். ஏன்னா இந்த 16-17 ஓவரெல்லாம் ஸ்பின் பவுலிங் நிறைய கொடுக்குறாங்க ஆப்போசிட் டீம். ஸோ அந்த டைம் நம்ம பார்க்கும்போது அவங்கள சமாளிச்சு விக்கெட் கொடுக்காம விக்கெட் நல்ல ரன்னை ஏற்றணும் அப்படின்ற ஒரு பேட்ஸ்மேன் நமக்கு தேவைப்படுது. 4வதா பார்த்தோம்னா டெத் பவுலிங்ல யாக்கர் போடுறதுக்கு நம்ம டீம்ல யாருமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ரேரா இருக்கிறாங்க. பூம்ரா மாதிரி ஒரு அதிரடியான ஒரு யாக்கர் இருந்தால் தான் டெத் பவுலிங்க்கு நமக்கு தேவைப்படும். ஏன்னா கடைசியா 16 to 20 ஓவர்ஸ்ன்றது வந்து பேட்டிங்க்கும் சரி பவுலிங்க்கும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த டைம்ல நம்ம வந்து ரொம்ப மோசமான ஒரு வீக்னஸ் பாயிண்ட்ல தான் இந்த எக்கனாமியை வச்சிருக்கிறோம். அது ரன்னிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி அந்த எக்கனாமி நமக்கு சரியில்லை. ஸோ யாக்கர் நல்லா அடிக்கிற ஒரு பவுலிங், மலிங்கா மாதிரி ஒரு பவுலர்ஸ்ல இருந்தால் நல்லா இருக்கும். 4 பாயிண்ட் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்ல வந்து இந்த கேட்ச் டிராப் பண்றது வந்து நம்ம டீம் மட்டும் இல்லை, எல்லா டீமுக்கும் இருக்கு. ஆனா நம்ம டீம் அதிகமா அதை பண்றோம். 2 மேட்ச் வந்து இப்போ நேற்று கிளாஸ் மேட்சும் சரி, இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச்லயும் நம்ம கேட்ச் மிஸ் பண்ணதுனால வெற்றியே நமக்கு வந்து பாதிக்கப்பட்டது. அதனால அந்த ஃபீல்டிங் வந்து ரொம்ப பக்காவா இருக்கணும், கேட்ச் மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம சேப்பாக்கு பிச்சு இப்போ மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பின்னர்களுக்கு சொர்க்கப்புரியா இருந்தது. அந்த ஸ்பின்னர் எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம விக்கெட் எடுக்க முடியும்னு தெரியும். அந்த லெவலுக்கு அந்த பிச்சை நம்ம மாற்ற வேண்டியது நம்ம கிட்ட தான் இருக்கு. ஏன்னா ஹோம் கண்டிஷன் தான், ஹோம் கண்டிஷன்ல நம்ம வின் பண்றது தான் அவேக்கு அது பாதிப்பு கொடுக்கும். அதனால நமக்கு ஹோம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு பிச்சை ரெடி பண்ணிட்டே இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியமானது என்னன்னா சென்டிமெண்டே பார்க்க கூடாது. இதுல என்ன சென்டிமெண்ட் இருக்கு, ஒருத்தன் பால் போடுறான், ஒருத்தன் அடிக்கிறான், ஒருத்தன் பிடிக்க போறான்.
அந்த கான்செப்ட்ல பார்க்காம இந்த பிளேயர் எடுத்தா நல்லா இருக்குமே, சவுத் ஆப்பிரிக்கால இருந்து எடுத்தா நல்லா இருக்குமே, அந்த மாதிரி ஒரு அந்த சென்டிமெண்ட்லாம் யூஸ் பண்ணாம டேட்டா பேஸ்ட் கரண்ட்ல யார் இருக்கா அவங்கள எடுத்தா கரெக்டான நம்ம வந்து டீமை செட் பண்ண முடியும், 11 செட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து அணி நிர்வாகம் முக்கியமா கவனிக்கணும். ரெண்டாவது, இளம் வீரர்களுக்கு அதிகமா வாய்ப்பு தரணும். யங் பிளேயர்ஸ் தான் இப்போதைக்கு எல்லாருமே எல்லா டீம்லயும் யங் பிளேயர்ஸ் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு மேட்ச் ஏதாவது அவங்க ஃபிளாப் ஆனா கூட கண்டினியூவா அவங்களை ஆட வச்சு பார்க்கணுமே தவிர டக் அவுட்ல உட்கார வச்சோம்னா அவங்களுக்கான வருங்காலமும் சரி, அன்னைக்கான வருங்காலமும் ரொம்ப கம்மி. ஸோ இளம் வீரர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்டார்ட் பவர் பிளேல முதல்ல 6 ஓவர்ல எவ்வளவு ரன் எடுக்கிறோமோ அதை வச்சுதான் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். ஸோ அந்த பவர் பிளேல நல்ல ஸ்ட்ராங்கா நின்று அடிக்கிற மாதிரி நமக்கு பேட்ஸ்மேன் வேணும். அதுவும் கன்சிஸ்டண்டா வேணும். ஒரு மேட்ச் அடிச்சா போதாது, எல்லா மேட்ச் அடிக்கணும். 6 ஓவருக்கு 36 பால், குறைந்தது 62 ரன்ல இருந்து 72 ரன்கள் அடிக்கணும். அதாவது 12 ரன் ரேட்ல இருந்ததுனா தான் நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கும். லாஸ்டா பாத்தீங்கன்னா இவ்வளோ நாள் நம்ம பேசிட்டு இருந்தது எல்லாமே டோனி 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 தான். இப்போ டோனியோட கதை கிட்டத்தட்ட 99% முடிஞ்சு போச்சு. அதனால அந்த எராவை அப்படியே நம்ம மறந்துட்டு எவால்வுக்கு மாறணும், எப்படி நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணுன்ற அந்த எவால்வ அதுக்கு ஆன ஸ்ட்ராட்டஜியை இதுக்கப்புறம் ரெடி பண்ணணும். இதுதான் ஒரு முக்கியமான 10 பாயிண்டா நம்ம அனலைஸ் பண்ணுது சாலம். ஓகே, சூப்பரா சொல்லிட்டீங்க. ஸோ 10 பாயிண்ட், இந்த 10 பாயிண்ட் அவங்க கேட்டாங்கன்னா உருப்பட்டுருவாங்க. அவங்க தான் கேட்க மாட்டாங்களே, அவங்க தான் வந்து யார் பேச்சை கேட்குறாங்கன்னே தெரில, யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. நம்ம ஷோ பாங்குன்னு பண்றோம் 2 மணிக்கு வந்து, அதையாவது கேட்டாவது உருப்படுவாங்க, அதையும் கேட்க மாட்டாங்க. சரி விடுங்க மக்களே.